கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸான காலகட்டம் தான் பார்க்கப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த தொடர் தோல்விகள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் வீரர்கள் கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை டீமுக்குள்ளே இருக்குது, அதனால தான் அவங்களால அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை கொடுத்து விளையாட முடியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே வராங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் இந்த கௌதம் கம்பீர் தலைமையேற்றதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைகள்லாம் இந்திய அணியில் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு பார்த்தோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இந்த மாதிரியான சீனியர் வீரர்களே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல, அதனால் அவங்களே நல்லா விளையாடாதப்ப நம்ம ஏன் ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்னு ஜூனியர் வீரர்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பட் உண்மையில் நம்ம புள்ளி விவரங்களெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, சீனியர் பிளேயர்ஸை விட ஜூனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் தங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டு விளையாடிட்டு தான் வராங்க. இதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அண்மையில் நடந்து முடிந்த அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர், அதில் முதல் முறையாக களம் கண்ட நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட டெஸ்ட் டெபியூவே அங்கே தான் நடந்தது. அந்த சீரீஸில் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், தன்னோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருந்தார். இந்திய அணிக்கு இக்கட்டான சூழல் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அவருக்குமே ஃபஸ்ட்டு பார்டர் கவாஸ்கர் கோப்பை ஆஸ்திரேலியாவில் அவர் விளையாடினார். அவருமே ஒரு சதத்தை பதிவு பண்ணியிருந்தார், 2 அரை சதம் அப்படின்னு அவரோட ஸ்கோருமே ஒரு நல்ல ரீசனபிள் ஸ்கோராக தான் இருந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியா வீரர்களே பாராட்டும் அளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டீமில் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்லப்படுறதா இருக்குது. பவுலிங் யூனிட் அப்படின்னு வரும்போது ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒரே ஒருத்தரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய சூழல் இந்திய அணிக்கு இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்னு வரும்போது யாரை நம்புறது அப்படிங்கிறதே தெரியாத சூழல் தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பிசிசிஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸை கொண்டு வர போகிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா பிசிசிஐயோட மீட்டிங் கடந்த வாரம் நடந்தது. இந்த மீட்டிங்கில் ரொம்ப முக்கியமாக விவாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, கேப்டன்சி விவகாரம் பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு. ரோஹித் சர்மாவும் அந்த மீட்டிங்கில் கலந்துட்டு இருந்திருக்காரு. தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் இடம்பெற்றிருந்தார். தேர்வுக்குழு தலைவரான அஜித் அகார்கரும் அதில் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி ஆலோசித்ததா ஒவ்வொரு தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக பிசிசிஐ சொன்னது என்ன அப்படின்னா, பிளேயர்ஸ் கிட்ட ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும், அதுக்காக நாங்கள் சில ரூல்ஸை மறுபடியும் ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் வீரர்கள் தங்கள் மனைவிகளோட ஒரு ஃபாரின் ட்ரிப்போ இல்லை ஏதாவது ஒரு டூர் நடக்குதோ அங்கே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 45 நாள் டூர் போகிறாங்க ஃபாரின் ட்ரிப் அப்படின்னா, அதில் 2 வாரங்கள் வரைக்கும், அதாவது 14 நாட்கள் வரைக்கும் வீரர்கள் அவங்களோட குடும்பத்தினர் கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஒரு ஷார்ட்டஸ்ட் டூர் ஃபார்மேட் போகிறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் 1 வாரம் வரைக்கும் ஃபேமிலி கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ரூல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்து முடிந்த அந்த டெஸ்ட் தொடர் சமயத்தில் இந்தியா ரொம்பவே கிரைசிஸில் இருந்தாங்க. அந்த 5வது டெஸ்ட் போட்டி, அந்த 4வது டெஸ்ட் போட்டிலாம் அவங்க கட்டாயம் வெற்றி பெறணும், இல்லை ட்ரா பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பெர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் இருந்தது. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறதுக்காக. அந்த சமயத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் வீரர்கள் தங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வெளியே போயிருந்திருக்காங்க. ப்ராக்டிஸ் செஷன் எல்லாம் ஸ்கிப் பண்ணதாக சொல்லப்படுது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் இந்தியா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஓப்பன் கிரவுண்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே பார்க்க வந்திருந்த ரசிகர்கள் எல்லாரும் இவங்களை தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கப்புறமா பிசிசிஐ நாங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்க்கம்ஃபரன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராக்டிஸையும் அவங்க ஒழுங்காக பண்ணாமல் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அதிலும் சில வீரர்கள் எல்லாம் பிசிசிஐயோட பேருந்துகளை யூஸ் பண்ணாமல் அவங்க நாங்கள் சொந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி எங்கே வரணுமோ அங்கே வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னோட குடும்பத்துக்கூடயே எல்லா இடத்துக்கும் வரதும் போகிறதுமா இருந்திருக்காங்க. இதுக்காகவும் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிற பிசிசிஐ, யாராக இருந்தாலுமே, எப்படிப்பட்ட ஸ்டார் பிளேயராக இருந்தாலுமே, நீங்கள் இதுக்கப்புறமா ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பிசிசிஐயோட பேருந்துகளை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி எந்த ஒரு சொந்த டிரான்ஸ்போர்ட்டும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ரூல்லாம் போடுறது பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ரவி சாஸ்திரி இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக இருந்தப்ப, அதாவது அந்த கோவிட் காலகட்டம் சமயத்தில் இந்தியா கிரிக்கெட் விளையாடும் போதும் இதே மாதிரி
மாதிரியான நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அப்போவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது தான், அதாவது வீரர்கள் நிறைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கிரிக்கெட் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்த சமயத்தில் தான் அந்த ரூலையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி கோவிடுக்கான காலகட்டம் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போனனால பெரிய அளவில் பேசப்படாத ஒரு விஷயமாகவே போயிடுச்சு. பட் இப்போ எல்லாமே நார்மல்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து பிசிசிஐ கொண்டு வந்திருக்கிறது வீரர்கள் மேலே விதிக்கப்படுற ஒரு கடுமையான கட்டுப்பாடாக தான் பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பெனால்ட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வீரர்கள் ஏதாவது தவறு பண்ணுறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது, ப்ராக்டிஸ்க்கு வரல, இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வீரர்களுக்கு ஒரு ஃபைன் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வழக்கமாக வந்து போட்டிகள் நடக்கும்போது அங்கே களத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா தான் அதுக்காக ஐசிசி பெனால்ட்டி வழங்குவாங்க. அதை டிமெரிட் பாயிண்ட்ஸ் வழங்குறதோ இல்லை போட்டிக்கான ஊதியத்துலேருந்து சம் பர்சன்டேஜை வந்து கம்மி பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதை வந்து இதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் போட்டிகளுக்கு கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ரீசெண்டாக, அதாவது கடந்த ஆண்டில் T20 உலகக்கோப்பை போட்டி நடந்தது. அந்த சமயத்தில் பாகிஸ்தான் அணி அமெரிக்காவில் தான் அந்த போட்டிகள் நடந்தனால அவங்க விளையாடின எல்லா போட்டியுமே அமெரிக்காவில் நடக்கும்போது அதுக்காக போகும்போது தங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கூட கூப்பிட்டுட்டு போனதாக சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான் டீமுக்கு பிளேயர்ஸு, ரிசர்வ்டு பிளேயர்ஸு, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸு, ஹெட் கோச், இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமே வந்து 34 பேர் தான் தேவைப்பட்டிருக்காங்க. ஆனால் அங்கே புக் பண்ண ரூம்ஸோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 60 ரூம் வந்து ஒவ்வொரு ஹோட்டல்ஸும், அதாவது ஒரு வென்யூலேருந்து அவங்க இன்னொரு வென்யூக்கு சேஞ்ச் ஆகும்போது 60 ஹோட்டல் ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. முதல் முறையாக அமெரிக்காவுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. தன்னோட குடும்பமும் அந்த அமெரிக்காவை பார்க்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட காசுலேயே அவங்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணணும்னு நிறைய பயங்கர எக்ஸ்பென்சிவாக பண்ணாங்க. அதுக்காக அவங்களோட சம்பளத்தில் இருந்தே அந்த தொகை எல்லாத்தையும் வசூல் பண்ணணும் அப்படின்லாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட நீட்சியாக தான் இப்போ இந்திய அணி வீரர்களுக்குமே வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. பட் என்னன்னா இவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு போகிறனால பிசிசிஐக்கு ஆகிற செலவு வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் வீரர்களோட டிசிப்ளின் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.